ஏன் பெட் க்ரூமிங் பண்ணணும்? இப்ப நான் வீட்ல வளர்த்துற நாய், நானே வந்து குளிக்க வச்சுக்க மாட்டேனா? நானே வீட்ல வந்து முடியெல்லாம் சீவி நானே ப்ராப்பரா வச்சுக்க மாட்டேனா? அஃப்கோர்ஸ் நீங்க வைக்க முடியுங்க. பட் இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்டின்னா, நம்ம வந்து இண்டி ப்ரீட்ஸ் வந்து வளர்த்துறதே கிடையாது. இண்டி ப்ரீட்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த சீதோஷ்ண நிலைக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பெட்ஸ். ஏன் நான் அத சொல்றேன்னா, இப்போ ஒரு கோம்பையோ, சிப்பிப்பாறையோ இல்ல வந்து நம்ம ராஜபாளையம் டாக்ஸோ எந்த மாரி வெதர் கண்டிஷன்ல வேணா அடாப்ட் ஆயிக்கும். நம்ம ஊர் வெதர் கண்டிஷனுக்கு. பட் நம்ம வளர்க்குறது எல்லாமே ஃபர்ரி ப்ரீட்ஸ். பட் இந்த மாரி பெட்ஸ நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரப்போ, இந்த பெட்டுக்கு தேவையான சீதோஷ்ண நிலை நம்ம ஊர்ல கிடையாது. அப்ப அதுக்கான ப்ராப்பர் அதோட கம்ஃபர்ட்ட நம்ம என்ஷூர் பண்ணிக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி என்ஷூர் பண்ணா மட்டும் தான் அந்த பெட் அதோட லைஃப்ப ஹேப்பியா வாழ முடியும். நான் சும்மா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. ரோட் சைடுல இருக்க டாக் ஒரு நாளுக்காவது ஏதோ டாக் நம்ம நகம் வெட்டியிருக்கோமா? யாருமே வெட்டினது கிடையாது. அதுவும் நகம் வளர்ந்தது கிடையாது. அப்படியே இருக்கும். அது ஏன்னா நேச்சுரலி அது விளையாடுறப்போ, ஆடுறப்போ, மண்ணுல விளையாடுறப்போ அது வந்துட்டு நகம் கிரைண்ட் ஆயிரும். பட் வீட்டுக்குள்ள வளர்த்துற பெட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து பால்கனியில இருப்பாங்க. நம்ம ஹால்ல இருப்பாங்க. எல்லாமே டைல்டு ஃப்ளோர். இப்ப இந்த இடத்துல கிரைண்ட் ஆறதுக்கான பாசிபிலிட்டீஸே கிடையாது. அப்ப அந்த பெட்டுக்கு வந்து நகம் கொஞ்சம் கொஞ்சமா டர்ன் ஆகி யூ ஷேப்ல வந்துச்சுன்னா, பெட்டுக்கு வந்து பெயின் வரும். அதுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வரும். அதுக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்ததுன்னா, அப்புறம் பெட்டே கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். அப்ப இந்த பெட்ட ப்ராப்பரா க்ரூம் பண்ண வச்சா தான் அந்த பெட் ஹேப்பியா இருக்கும்.